Stand-up comedy 70s 80s ல இருந்து இருக்குங்க. I have been doing stand-up comedy for 6 to 7 years. How many of you know me? Some 5 audience. வருஷத்துக்கு ஒண்ணுன்னு வச்சாலும் 6 வந்திருக்கணும் மேடம். நீங்க ஒரு இடத்துல ஒரு ஜோக் சொல்லிட்டீங்க, நான் அதை பார்த்து சிரிச்சிட்டேன். உங்களோட லைவ் ஷோல வந்தாலும் நீங்க திரும்ப அதே ஜோக் சொன்னா இது ஆல்ரெடி நான் கேட்ட ஜோக் தானப்பா அப்படின்னு. Go to live shows. ஓகே. நீங்க டிஃபரன்ஸ் டெஃபினட்டா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஸோ வந்துட்டு நீங்க ஐயோ பாருங்கண்ணா, இவர் கீழே பார்க்கல இவர். உங்களுடைய ஃபர்ஸ்ட் காமெடி சொல்லுங்க, ஜோக்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் ஜோக். இது வந்து போன செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினா வர வேண்டியது. எண்ட் ஆஃப் த டே மக்களும் தானே பிரச்சனை. கான்ட்ரோவர்சி பண்ணாதானே நீங்களும் வரீங்க. கான்ட்ரோவர்சி பண்ணாத வரைக்கும் அமைதியா இருப்பானுங்க. இங்க நான் ஐ கேன் கிவ் யூ ஒரு 30-40 கமெடியன்ஸ் இருக்காங்க. ஓகே. இந்த கான்ட்ரோவர்சி பேசாம இருக்காது. அவனுங்க சொல்றேன், அவனுங்க ஹிட்டே ஆக மாட்டானுங்க. திருப்பி மேல ஏறிட்டு திருப்பி இறங்குறேன். 3வது தடவை நடக்கும்போது ஜெகன் ஒருத்தர் இருப்பாரு. அவர் கழுத்த புஷரி, இங்கவா என்ன மேல போற கீழே வர யார் நீ அப்படின்னாரு. அவர் சொக்கலிங்க, நீ தான் நேம் கொடுத்துருக்க, அப்போ உள்ள ஸ்டார்ட் பண்ண போகுது அப்படின்னா. இப்போ என்னோட ஸ்பெஷல் வந்து சி ஃபார் சொக்கு 1 hour காமெடி ஷோ. 1 hour 75 minutes கிட்ட வரும். மதுரையிலேருந்து என்னோட மெமரிஸ், அதுக்கப்புறம் என் லைஃப்ல நடந்த 3 ஸ்டோரிஸ், 3 ஃபன்னி ஸ்டோரிஸ். இதுதான், இவ்வளோதான் கதை. ஓகே. ஸோ யூ கேன் கம், யூ கேன் ஹேவ் ஃபன். June 6 சென்னையில் ஷோ இருக்கு. புக் பண்ணிட்டு வாங்க. சி ஃபார் சொக்கு. ஒரு 5 காமெடி பண்ணுவேன். 4 நல்லா இருந்தது, இந்த 5வது மட்டும் வேணாம் அப்படிம்பாரு. ஓகே டேக்கன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அதை. ஓகே, அவன் பர்ஃபார்ம் பண்ணுறான், அதை நான் கெடுக்கக்கூடாது, முடிச்ச உடனே வரேன். ஹாய், வெல்கம் டு another episode of Let's Talk with Sujit. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது ஸ்டாண்டப் காமெடியன் சொக்ஸ். அவர்கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு, வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சுஜித். எனக்கு வந்து இந்த செட்டப்லாம் பார்க்கும்போது முதல்வன் படத்துல வர அர்ஜுன் இது மாதிரியே இருக்கு. இவரை பற்றி உலக அரங்கிலேயே யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு. அதோட முன்னாடி சொக்ஸ், எங்க ஷோக்கு ஒரு ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி நீ தான். நீங்க சொல்லுங்க, நீங்க எது வேணாலும் சொல்லுங்க. அதனால நீங்க வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வந்து இன்காக்னிட்டோ உங்க நேம்ல சொல்லலாம்ல, உங்க கடை பேர்லாம் சொல்லலாம்ல. இவர் ஒரு கடை வச்சிருக்கிறாரு, இவர் ஒரு கேமரா போட்டோகிராஃபி கடை வச்சிருக்கிறாரு இவரு. நாம இப்ப இங்க உட்காந்து பேசுறதே நம்ம அங்கதான் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இன்காக்னிட்டோ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஜென்யூனாவே ஒரு நல்ல வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, எல்லா ஃபோட்டோகிராஃபியும் நல்லா பண்ணுவாங்க இவங்க. எனக்கு இவங்க ரொம்ப க்ளோஸ் அப்படின்னா நாங்களாம் கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஆமாம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து என்னன்னா, என்னோட காமெடி ஷோ 2 காமெடி ஷோ கிட்ட ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க. 2 கிட்ட ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். எவ்வளோதான் காசு கொடுத்தாலும் வேணாம் அப்படிம்பாரு. ஸோ இப்போ இந்த இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறமா லைக் மேபி அதுக்கு முன்னாடியே ஸ்டாண்டப் காமெடி இருந்திருக்கும் இல்லையா? லைக் இந்தியாவில் மேபி ஸ்டாண்டப் காமெடி 70s 80s இருக்குங்க. ஓகே. 70s 80s இருந்து இருக்கு. இந்தியாவிலையுமே இருக்கு. நார்த் இந்தியாவில் 1-2 பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப நீஷ். இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்கள் ஒரு இடத்துல பண்ணாலே ஒரு பாப்புலாரிட்டி ரைஸ் இருந்தாலுமே நீங்கள் ஒரு இடத்துல சொன்ன ஜோக் உங்களால் திரும்ப சொல்ல முடியாது இல்லையா? அது ஒரு அப்படி அது வந்து ஆல்ரெடி இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒரு ஜோக் சொல்லிட்டீங்க, நான் அதை பார்த்து சிரிச்சிட்டேன். உங்களோட லைவ் ஷோவில் வந்தாலும் நீங்கள் திரும்ப அதே ஜோக் சொன்னால் இது ஆல்ரெடி நான் கேட்ட ஜோக் தானேப்பா அப்படின்னு. அதை யூஸ்வலாக பண்ண மாட்டாங்க. ஒரு வீடியோ நீங்கள் விட்டீங்கன்னா அந்த ஜோக் திருப்பி பண்ணவே மாட்டாங்க. பட் இட் இஸ் ஸ்டில் யுவர் ப்ராப்பர்ட்டி. ஓகே. நீங்கள் ஒரு பாட்டு எப்படி இளையராஜா பாடிட்டு அவர் திருப்பி எவ்வளோ தடவை வேணாலும் பாடுவார், எஸ்பிபி பாட்டு எவ்வளோ தடவை வேணாலும் பாடுவார். பாட்டு நீங்கள் கேட்கலாம், ஆனால் ஒரு பாட்டு கேட்கலாம், நீங்கள் ஜோக்கை வந்து லைக் அதாவது நீங்கள் கேட்காத ஆளுக்கு போய் திருப்பி பண்ணலாம். ஓகே. இப்போ நீங்கள் உங்களை ஒரு சிங்கப்பூர் தமிழ் சங்கத்தில் கூப்பிட்டுருக்காங்க, மலேசியா தமிழ் சங்கத்தில் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்க மோஸ்ட்லி இதை யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம எப்படி நினைப்போம் அப்படின்னா, நம்ம பாக்குற மாதிரியே தான் எல்லாரும் படம் பார்ப்பாங்க, நம்ம பாக்குற மாதிரி தான் எல்லாரும் யூடியூப் சேனல் பார்ப்பாங்க அப்படிலாம். நீங்க சிங்கப்பூர் மலேசியாலாம் போனா அவன் எதையுமே பார்க்கவே மாட்டான். அவன் வேலை மட்டும் பார்ப்பான், திருப்பி வீட்டுக்கு வருவான், அந்த மாதிரி இருக்கும். அவனுக்கு நான் வீடியோ ரிலீஸ் ஆன எல்லா கண்டென்ட்டையும் திருப்பி போய் பண்ணலாம், அவன் என்ஜாய் பண்ணி பார்ப்பான். பிகாஸ் இட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் ஹிம். ஓகே. நீங்க இந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க காலங்காலமா சில கண்டென்ட் வச்சிருப்பாங்க. அவங்க 1 மணி நேரம் ஒரு இடத்துல பேசுறாங்கன்னா 10 நிமிஷம் அதே தான் இருக்கும். திருப்பி அதே தான் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒரு வார்ம் அப் மாதிரி அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு தேதிக்கு பேச வேண்டிய கண்டென்ட் வரும். என்ன கண்டென்ட் அது பேசிடுவாங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த லைவ் ஷோ பார்க்கறதுக்கும் லைக் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நம்ம ஸ்டேடியமில் போய் பார்க்கறதுக்கும் டிவியில் உட்காந்து பார்க்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கா? இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் வீட்டில் உட்காந்து ஜாலியாக பார்த்துலான்ட்டு நீங்கள் நெட்டில் வர வரைக்கும் அப்படிதான் நிறைய பேர் பண்றாங்க. ஸ்டாண்டப் காமெடி வந்து ஒரு லைவ் ஷோ. ஓகே. சில பேருக்கு வந்து படம் பார்க்கறது
படம் பார்க்கறதுலே வந்து கமர்ஷியல் மூவி சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு வந்துட்டு அந்த ராம், பாலு மகேந்திரா அந்த மாதிரி. ஏன் அப்படின்னா இவங்க வந்து எக்ஸ்ட்ரா லைட் யூஸ் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு எடிட்டிங்லாம் பண்ணது தான் உங்களுக்கு படம், சில பேருக்கு எனக்கு லைவா பார்க்கணும்னு போவாங்க, அதுதான் தியேட்டர் பிளே. கிட்டத்தட்ட அந்த லைவா பார்க்கறது தான் தியேட்டர் பிளே, ஸ்டாண்டப் காமெடி. லைவ் கிக், லைவோட பர்ஃபார்மன்ஸ் ஆர்ட்டோட பியூட்டியே அதுதான். நீங்க போனை ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் எடுக்காம ஒரு லைவா ஒருத்தன் ஒரு ஆர்ட் பண்றான். அவன் வந்து எந்த கிமிக்ஸும் அவங்க பண்ணலாங்க, எந்த எடிட்டிங்கும் பண்ணல, எதுவுமே பண்ணல. அவன் இப்போ ஏதாவது ஒன்று ஆன் த ஸ்பாட்ல ஏதாவது ஒன்று நடந்துன்னா அவன் அதை அட்ரஸ் பண்ணுவான். ஸோ அப்படின்ற போது அது ஒரு தனி ஒரு லைக் people like it. I also urge people to go to live shows. நீங்க டிஃபரன்ஸ் டெஃபினட்டா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க நீங்க. ஓகே, பட் இப்போ லைவ் ஷோஸ் வரும்போது, இப்போ நான் உங்களுடைய ஷோ வரேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ஷோவுடைய ஒரு டிக்கெட் ப்ரைஸுக்கும் அது நான் படமே ஒரு ஹாலிவுட் படம் இல்லை ஒரு நார்மல் படமே பார்க்கலாமே அப்படின்ற ஒரு இது இருக்கும் இல்லையா, ப்ரைஸ் வந்து கரெக்டாக தான் புரியுது. நீங்க ஏன்டா அவன் வந்துட்டு மிஷன் இம்பாசிபிள் படத்துல டாம் க்ரூஸ் நடிச்ச படத்துக்கு நான் பார்க்கும்போது நான் அதை விட 200 ரூபாய்க்கு தான்டா நான் கொடுக்குறேன், உன் ஷோக்கு நான் ஏன்டா 400 ரூபா கொடுக்கணுன்றீங்க. நல்ல கேள்விதான். டாம் க்ரூஸ் வந்து ஒரே நேரத்தில் 10,000 ஸ்க்ரீன்ல அவரோட படத்தை ரிலீஸ் பண்றாரு. நாங்க வந்து அந்த ஒரே ஒரு வென்யூல தான் பண்றோம், வென்யூக்குன்னு ஒரு வாடகை கொடுக்கணும். ஸோ நீங்க, நான் சிம்பிள் மேத் உங்களுக்கு சொல்றேன், ஒரு 50 சீட்டர், நீங்க அன்னைக்கு வந்த ஷோவே இருக்குல்ல, அந்த 50 சீட்டர் நான் எவ்வளோ டிக்கெட் வச்சேன்னா 299 டிக்கெட் வச்சிருந்தேன். 300 ரூபாய் டிக்கெட்டு. அதில் புக் மை ஷோ ஒரு 10% எடுத்துருவான். 300 ரூபாயில் எவ்வளோ, 30 ரூபா போயிடுச்சு. 270 ரூபா. 270 ரூபா இன்ட்டு 50 எவ்வளோ நீங்கள் கேட்டீங்கன்னா சரி, 300 இன்ட்டு 50 எவ்வளோ, 15,000. 15,000த்துல 10% போயிடுச்சு, 1,500 ரூபா போயிடுச்சு. எவ்வளோ உங்களுக்கு, 13,500 ரூபா வருது. அந்த வென்யூவோட காசு வந்து 6,500 ரூபா. எவ்வளோ ஆச்சு, 7,000 ரூபா. 7,000 ரூபா ஆச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு நாங்கள் 3 பேர் பிரிச்சுக்கணும். ஸோ 3 பேர் ஒருத்தர் பண்ணான்னா அந்த 7,000 அப்படியே வரும், இல்லாட்டி இதாகும். ஸோ அந்த வென்யூ காசு எல்லாமே போகும். இது தவிர நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம்னா அவனுக்கு வேற தனியாக காசு கொடுக்கணும். ஸோ இட் இஸ் அ நார்மல் திங். 299 இஸ் அ நார்மல், 299, 399 இஸ் நார்மல். பிகாஸ் லைக் அது ஒரே இடத்துல நடக்குது, அந்த வென்யூக்கும் நாங்கள் காசு கட்டணும். ஸோ அந்த இது ஃபுல்லாக நீங்கள் நல்லா ஹிட் ஆக்கி பெரிய ஆடிட்டோரியமாக போனால் அப்போ டிக்கெட் காசு கம்மி பண்ணலாம். ஓகே. அண்ட் இன்னொரு கொஸ்டின் ஜோக்ஸ், இப்போ வந்துட்டு இதுக்கு வந்து உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, வீட்டில் யாராவது பார்த்தாங்கன்னா சிரிச்சிருவாங்க. உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் இதுக்கு முக்கியம் இல்லையா? நீங்கள் வந்துட்டு ஒரு ஷோ பண்ணுறீங்க, என் பையன் என்னப்பா இது பண்ணுறானேன்ட்டு யாராவது உங்கள் அம்மாட்டையோ கேட்டால் உங்களுக்கு அது எப்படி ஹேண்டில், ஸோ வீட்டில் எப்படி ஹேண்டில்? ஸோ என்னன்னா, நான் இது வரைக்கும் அடல்ட்டாக பெருசாக எதுவும் பேசலை, ரொம்ப அடல்ட்டாக பார்டர் லைன் தாண்டி ஸோ அந்த மாதிரி எதுவும் பேசலை. ஸோ எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக நல்ல சப்போர்ட். எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸ் டைப் தான். மிச்ச விஷயங்கள்ல ஃபுல்லாக நமக்கு எதுக்குப்பா இந்த ரிஸ்க் அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் இந்த விஷயத்தில் என்னமோ சரி, நீ நல்லா பண்ணுற, உனக்கு பிடிச்சிருக்கு, நீ பண்ணு, கொஞ்சம் டாபிக் மட்டும் அப்படியே வீட்டில் வந்து லைக் அம்மா வந்து பார்த்துருக்காங்க. ஒரே மதுரையில் ஒரு ஷோ கூட்டு போனேன் நான். ஓகே. ஸோ அந்த ஷோக்கு வந்து நானே ரொம்ப கான்சியஸாக இருந்தேன், நம்ம எதுவும் பேசிடக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ அது இருந்தது. பட் ஆனால் எங்கள் வீட்டில் தே ஆர் சப்போர்ட்டிவ். நீ பேசு, ஆனால் தப்பா பேசிடாத, தப்பான இது கண்டென்ட்ல மட்டும் சொல்லுவாங்க. நீ ஜோக் என்ன வேணாலும் பண்ணி, நல்ல பையனா பேசிட்டு வாப்பா. இப்ப நம்ம யாரும் பார்த்துட்டா சிரிச்சா பரவாயில்ல, என்னங்க இவன் இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லாம அது பண்ணிக்கோ அப்படின்னாங்க. ஸோ அதனால இட் இஸ் ஓகே, ஃபைன். அண்ட் இப்போ இந்த ரீசன்ட் டைம்ஸில் வர ஜோக்ஸ் வந்து லைக் கொஞ்சம் சில காமெடியன்ஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு கான்ட்ரவர்ஷியலாக பண்ணி சூப்பர் ஹிட் ஆயிடுறாங்க இல்லையா? ஸோ அது வந்து லைக் அதுதாங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நீங்க ஏதாவது பண்ண பிளான் இருக்கா? இல்லைன்னா இருக்கு. நான் நிறைய எடிட்ல தூக்கி இருக்கேன். நான் நிறைய எடிட்ல நிறைய தூக்கி இருக்கோம். பட் அது உங்களை வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி இருக்கா? உங்களால ஒரு ஃப்ரீ ஃப்ளோ போக முடியாம கொஞ்சம் இதை கேட்டா அவங்க வந்துருவாங்களோ? அது அந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் நடந்திருக்கு இல்லையா? ஸோ அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்க ஓரளவுக்கு யூ ஹாவ் டு கெஸ் பண்ணணும். ஓகே, நான் இதை பத்தி பேசினா பிரச்சனை வரும், இதுதான் லைன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் இருக்கணும். நீங்க சில பேர் வந்து வேணும்னே அது பண்ணுவாங்க. ஓகே, யாராவது பாப்புலாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் தேர் டேக். ஓகே. ஸோ நான் கான்ட்ரவர்சி, எண்ட் ஆஃப் த டே மக்களும் தானே பிரச்சனை. கான்ட்ரவர்சி பண்ணாதானே நீங்களும் வரீங்க. கான்ட்ரவர்சி பண்ணாத வரைக்கும் அமைதியா இருப்பானுங்க. இங்க நான் ஐ கேன் கிவ் யூ ஒரு 30-40 கமெடியன்ஸ் இருக்காங்க இந்த கான்ட்ரவர்சி பேசாம இருக்குது. அவனுங்க சொல்றேன், அவனுங்க ஹிட்டே ஆக மாட்டானுங்க.
ஸோ இந்த ஒருத்தன் உள்ள வரான், இவன் 40 பேரை பாக்குறான், நான் எதுக்கு இவன் கூட ஒருத்தனா இருக்கணும், நான் தனியா கான்ட்ரவர்சியா ஒன்று பேசிட்டு போறேன். இவங்களை கம்பேர் பண்ணும்போது அவன் கொஞ்சம் மீடியாக்காரா தான் இருப்பான். கான்ட்ரவர்சியா பேசி அதுக்கப்புறம் he will get improved. ஓகே, he or she will get improved. கான்ட்ரவர்சியா பண்ணாதான் ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டின்றது உங்களுக்கு இருக்கு. நிறைய பேர் பண்றாங்க. கான்ஷியஸாவே பண்ணோம். நானுமே பண்ற ஐடியால இருக்கேன். இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி இன்னும் ஒரு 2 வருஷத்துல கடைசி வேற வழியே இல்லை அப்படின்னா இதுதான் கடைசி ஆயுதம் அப்படின்னு எடுத்துருவேன் நானு. அது பண்ணுவேன், அது ஒரு ஃபன்னு தாங்க. ஓகே, அது இட்ஸ் அ ஃபன். ஓகே, அந்த சைடு நீங்க போய் பாத்துருங்க, நீங்க என்னதான் பண்ணிடுவானுங்கன்னு பாத்துருவோம். அவ்வளவுதான். பொலிட்டிஷியன்லாம் என்னென்னமோ பண்றாங்க. சுஜித் பாருங்க, சுஜித் அவங்க கேமராமேன் தான் சொல்லிருக்காங்க. ஸோ வந்துட்டு நீங்க ஐயோ பாருங்க இவரு கீழே பார்க்கல இவரு. உங்களுடைய ஃபர்ஸ்ட் காமெடி சொல்லுங்க, ஜோக்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் ஜோக். இது வந்து போன செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினா வர வேண்டியது இது. அது ஆனா அவரே ஒரு பெரிய லிஸ்ட் சொல்லிட்டாரு, அதனால அதுல பரி ஆயிடுச்சு. ஸோ திரும்ப எடுத்துட்டு வந்து ஸோ ஃபர்ஸ்ட் ஜோக் வந்து ஃபர்ஸ்ட் ஜோக்கு நான் மீன் பண்ணது நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஈவெண்ட் லைக் ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் ஸ்டார் பீஸா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு நல்ல இது ஃபர்ஸ்ட் ஓப்பன் மைக் சொன்னேன்ல நான். ஸோ சூப்பர் ஸ்டார் பீஸான்னு பெசன் நகர்ல ஒன்று இருக்கு. ஸோ அங்க வந்துட்டு ஒரு ஓப்பன் மைக் நடந்தது. ஓகே, எனக்கு வந்து என்னன்னா சரி போவோமா வேணாமா ஒரு டைலமா. பைக் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த வாசல்ல நிப்பாட்டாம அந்த ஸ்ட்ரீட்டோட எண்டுல நிப்பாட்டிட்டு நான் நடந்து யோசிச்சுக்கிட்டே போறேன், நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மேல பெர்ஃபார்ம் பண்ணுவோமா இந்த சென்ஸ் ஸ்பாட் கேட்டேன். ஸ்பாட் எனக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நான் போனா நான் போய் பெர்ஃபார்ம் பண்ணலாம், இல்ல டிராப் ஆஃப் ஆகி கேன்சல் பண்ணி நானே வெளியே போகாமலே ஷோ. பட் உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இல்ல அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன ரீசன்காக அது ஒரு டைலமால இருந்தீங்க? எதுக்கு நமக்கு இது அப்படின்ற மாதிரி. நான் அப்போ ஒரு பிரேக்கப்ல இருந்தனால இந்த மாதிரி விஷயம்லாம் எடுத்திருந்தேன். சரி நம்ம அதுக்காக இவ்வளவு எக்ஸ்ட்ரீமாலாம் போகணுமா, நம்ம ஏன் வந்துட்டு நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போக கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது அந்த டைம்ல. நான் சொல்ல 2016 அந்த டைம்ல ஸ்டாண்ட் அப் காமெடி பிரேக்கப் ரிவெஞ்ச் தான். அந்த மாதிரி பிரேக்கப் ரிவெஞ்ச் எல்லாம் இல்லையா. ஸோ அது ஒரு காரணம், சரி எங்கேயாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் நடந்து போறேன், மேலே பார்க்குறேன், எல்லாரும் இருக்காங்க. சரி நம்ம இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு திருப்பி இறங்கி நடந்து வந்து பைக் வரைக்கும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் பைக் வரைக்கும் வந்துட்டேன். பைக்ல இருந்துட்டு சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இங்கே யாருக்கும் நம்மளுக்கு தெரியாது, நம்ம போவோம் அப்படின்னு திருப்பி நடக்கிறேன். திருப்பி மேலே ஏறிட்டு திருப்பி இறங்குறேன். 3வது தடவை நடக்கும்போது ஜெகன் ஒருத்தர் இருப்பாரு, அவர் கழுத்தை புஷரி இங்கவா என்ன மேல போற கீழே வர யார் நீ அப்படின்னாரு. அவர் சொக்கலிங்க நீ தான் நேம் கொடுத்துருக்க, அப்போ உள்ள ஸ்டார்ட் பண்ண போது அப்படின்னா ஓகே யூனிவர்ஸ் இஸ் கைடிங் அஸ், யூனிவர்ஸ் இஸ் டெல்லிங் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டேன். ஸோ ஜோக்ஸ் இப்போ நீங்க கரண்டா என்ன உங்களுடைய ஷோ போயிட்டு இருக்கு? கரண்டா ஃபேமிலி வித் கோவா, அது வந்து புதுசா கோயிங் டு கோவா வித் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன். யூடியூப் சேனல்ல போய் பாருங்க, சொக்கு த காமிக் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல். ஸ்கிரீன் ஃபுல்லாவே நாங்க போட்டுறோம், டிஸ்கிரிப்ஷன்லயும் போட்டுறோம். தேங்க்ஸ் ஃபார் அன்லீஷ் யூடியூப் சேனல். இந்த மாதிரி கொலாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அது வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி ஒரு பண்ண ஷோல இருந்து ஒரு பிட் மட்டும் எடுத்து ஃபுல்லா போட்டிருக்கோம். பாருங்க யூ வில் லைக். லைக் ஸ்ட்ரைட்டாவே நீங்க யூடியூப்ல தான் போறீங்களா இல்ல ஸ்டேஜ்ல பண்ணது? ஸ்டேஜ்ல நல்லா 2 இயர்ஸ் நான் பண்ண. வெற்றிகரமா போனதுக்கு அப்புறம் ஆடியன்ஸே கேட்டாங்க, ஏங்க இது நாங்க ஆல்ரெடி இந்த ஜோக்கு நாங்க நிறைய தடவை பார்த்துட்டாங்க. அப்படியா, கவலைப்படாதீங்க, இனிமே நான் அதை ஸ்டேஜ்ல பண்ணுவா. நீங்க கேட்ட அதே கேள்விக்கான பதில் தான். நான் இதை எடுத்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து என்னன்னா ரிலீஸ் பண்றதை பார்த்துட்டு மக்கள் இந்த ஜோக் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தே வில் கம் ஃபார் மை ஷோ. இப்போ என்னோட ஸ்பெஷல் வந்து சி ஃபார் சொக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டிங்கும் இருக்கணும்ல. ஓகே, ஸோ அதனால ஒரு ஷோ 1 hour காமெடி ஷோ, 1 hour 75 minutes கிட்ட வரும். இதுல வந்து என்னோட நான் மதுரை உங்ககிட்ட பேசினேன்ல, மதுரையில இருந்து என்னோட மெமரிஸ், அதுக்கப்புறம் என் லைஃப்ல நடந்த 3 ஸ்டோரிஸ், 3 ஃபன்னி ஸ்டோரிஸ். இதுதான், இவ்வளவுதான் கதை. ஓகே, ஸோ யூ கேன் கம், யூ கேன் ஹேவ் ஃபன். June 6 சென்னையில ஷோ இருக்கு, புக் பண்ணிட்டு வாங்க. சி ஃபார் சொக்கு. ஓகே, புக் மை ஷோல இருக்கு. பஞ்ச்னு ஒரு காமெடி கிளப் இருக்கு. அதுக்கப்புறம் சென்னையுமே நீங்க இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கான பதில் இது. சென்னையில் காமெடி கிளப்ஸ் இப்போ நிறைய வர ஆரம்பிக்குது. ட்ரினிட்டி ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்கு கோடம்பாக்கம்ல. இப்போ பஞ்ச் அப்படின்னு கிளப்னு இருக்கு இல்லைங்களா? அது சரியான கான்செப்ட்டுங்க. அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அது தெரியும், நான் யூடியூப்ல பார்த்ததுதான். ஸோ அது வந்து ட்ரிப்ளிகேன் சாப்டர் இருக்கு, மயிலாப்பூர் சாப்டர் இருக்கு. ஸோ இது வந்து என்னன்னா அதனால் மோஸ்ட்லி பட்டிமன்ற மாதிரி இருக்கும். ஓகே,
அது ஃப்ரீ, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்கள் அதுக்கும் போய் பார்க்கலாம். யாராவது இந்த யூடியூப் சேனல் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா அது அவங்க ஃபேஸ்புக் பேஜில் தான், இன்னும் அவங்க என்ன இன்ஸ்டாகிராமுக்கே வரல, அவங்க இன்னும் ஃபேஸ்புக்லேயே தான் இருக்காங்க. எல்லா அங்கிள்ஸ் அண்ட் ஆன்டிஸ் இருப்பாங்க. ஸோ ஷோ பயங்கர ஹிலேரியஸாக அவங்களுடைய கண்டென்ட் அவங்க. ஆமாம். ஸோ கூனியான சம்மந்தம்லாம் பேசுவார், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். அவங்களுக்கு வந்து என்னன்னா வருஷத்துக்கு 500 rupees 1000 rupees நீங்கள் மெம்பர்ஷிப் மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் எல்லா இதுக்குமே நீங்கள் போய்க்கலாம். அந்த மாதிரி எங்ககிட்ட அந்த அளவுக்கு அந்த ஆப்ஷன் இல்லை எங்ககிட்ட. ஸோ இந்த ஷோ பண்ணும்போது லைக் யாராவது உங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து என்னடா நீ காமெடி பண்ணுறன்னு உங்களே லைக் திட்டி பேசியிருக்காங்களா, இல்லை இது ஏன் பேசுகிற, இல்லை உங்களை வந்து கலாய்க்கிறது, நீங்கள் பதில் பேச நம்ம சில வீடியோஸ் ஆக்சுவலி யூடியூப்ல பார்த்துருக்கோம் உங்களுக்கு இருக்கு அது மாதிரி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கு? அந்த மாதிரிலாம் இருக்கு. பட் ஆனால் தமிழ் ஆடியன்ஸ் கொஞ்சம் நல்ல ஆடியன்ஸ். ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சொல்லுவாங்களே ஒழிய ஷோல பெருசா சொல்ல மாட்டாங்க. பட் இதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்களா இது பண்ணாதீங்களே, ஓகே நான் ஜீசஸ் கிரைஸ்ட் வச்சு ஒரு காமெடி பண்ணுவேன் நான். அவர் வந்துட்டு மிச்ச காமெடிலாம் நல்லா இருந்தது, அதுல ஒரு 5 காமெடி பண்ணுவேன், 4 நல்லா இருந்தது, இந்த 5வது மட்டும் வேணாம் அப்படிம்பாரு. ஓகே டேக்கன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அதை. ஓகே அவன் பர்ஃபார்ம் பண்ணுறான், அதை நான் கெடுக்கக்கூடாது, முடிச்ச உடனே வரேன் அப்படிமா. சில பேர் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து டேய் நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கறடா, நான் வந்து மொத்தமாக ஷோ பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அந்த வேர்ல்டுல நானும் அவரும் மட்டும் தான் இருக்கேன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. உங்க கூட இன்னும் ஒரு 60 பேர் 100 பேர் இருக்காங்கடா அப்படின்னு சொல்லி புரியணும். லைக் தோஸ் ஆர் இன்னசென்ட் பீப்புள். அவங்க அதுக்கப்புறம் இது பண்ண ஆனால் சொல்லிடலாம் சார் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னா இருந்துருவாங்க. ஓகே இல்லை அப்போ இல்லைன்னா கொஞ்சம் ஃபோர்ஸாக சொன்னாங்கன்னா இருந்துருவாங்க. ஓகே ஸோ யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட இன்டர்னா நானும் ஸ்டாண்டப் காமெடி பண்ணணும் அப்படின்னு வந்திருக்காங்களா, இல்லை வரணும்னா என்ன பண்ணணும்? நாங்களே இன்டர்னா சங்கமே அபராதத்தில் தான் ஓடுது. ஸோ இப்போ வந்து நிறைய நியூஸ் இருக்கு, இன்டென்ஸ் இருக்காங்க. இல்லை இங்கே இதுதான் நான் இருக்கிறதுலே ஒன்று சொல்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஃபீல்டுனா ஸ்டாண்டப் காமெடி தான். எதனால சொல்றீங்க? ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு யாரையும் ஆள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நிறைய அந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்யூனிட்டி தான் ஃபுல்லாக பண்ணுறாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. வேர்ல்டு இஸ் ஓப்பன். இப்போ எல்லாருமே காஃபி ஷாப் எல்லாருமே வச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆள் இருக்கிறீங்க, நீங்கள் நினச்சா இப்போ ஒரு காமெடி கிளப் ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஓகே நீங்கள் வந்து ஒரு காஃபி ஷாப்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு வீக் டேல ஒரு டைம் கொடுங்க, எனக்கு நான் இங்கே ஒரு ஓப்பன் மைக் நடத்துகிறேன், இதை டியூஸ்டேவோ தேர்ஸ்டேவோ உங்களுக்கு வெனஸ்டேவோ கொடுத்துருவான். அவன் என்ன சொல்லுவான்னா என் ஆடியன்ஸை நீ கோவப்படுத்தாத, மிச்சப்படி அவங்க எனக்கு அஃபன் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி கொடுத்துருவான். அதுக்கப்புறம் நீங்கள் ரன் பண்ணலாம். இங்கே ஓப்பன் மைக் பண்ணுறேன் புதன்கிழமை, நான் இந்த காஃபி ஷாப்பில் வந்து ஓப்பன் மைக் பண்ணுறேன், யாராவது பெர்ஃபார்ம் பண்ணுமா என்கிட்ட வா அப்படின்னு நீங்கள் அவங்களாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா உன்னோட வீடியோ அனுப்பு, நான் பார்க்குறேன், ஓகே இந்த வீடியோ நல்லா இருக்கு, நான் உனக்கு ஒரு ஸ்பாட் தரேன். ஸோ அப்படின்ற மாதிரி திஸ் இஸ் ஹவ் த ஓப்பன் மைக் ஸ்டார்ட்ஸ். ஓகே ஸோ ஓப்பன் மைக் உங்களுக்கு வராங்க, புதுசாக யார் வேணாலும் வரலாம். இப்போது இதை ஒருத்தன் காஃபி ஷாப்புக்கு ஒருத்தன் பார்க்க வரான், அவனுக்கு இந்த மாதிரி ஐடியாவே இல்லை. அதை பார்த்த உடனே நான் ட்ரை பண்ணலான்னு நினச்சி அவன் உங்களை அப்ரோச் பண்ணலாம். ஓகே யூ ஹேவ் டு கிவ் ஹிம் அ ஸ்பாட். ஓகே ஸோ ஓப்பன் மைக் அவன் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனா திருப்பி அடுத்த வாரம் வருவான், அடுத்த வாரம் அவனோட மெட்டீரியல் ஃபுல்லாக டெவலப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்களே ஒரு 2 months 3 monthsக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னா ஷோ போடலாம். ஓகே இது ஒரு ப்ரொடியூசர் மாதிரி தான். நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக மாறுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே தேர் இஸ் நோ ஒன் இஸ் ஸ்டாப்பிங் யூ. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு புது ஆள் வரணும்னா அந்த மாதிரி ஓப்பன் மைக்ஸ் எல்லாம் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகே அங்கே ஸ்பாட் கேளுங்க, கொடுப்பாங்க. ரேண்டம் பீப்புள், அவன் வந்து உன்னோட காமெடிக்குனே வந்திருக்க மாட்டான், அவன் காஃபி குடிக்க வந்திருப்பான், சாப்பிட வந்திருப்பான். ஸோ இஃப் யூ மேக் தம் லாஃப் யூ ஆர் குட். அதுக்கப்புறம் அப்படியே ஷோஸ் வரும். நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா ஷோஸ் ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூசர்ஸ் உங்களுக்கு தேடி வருவாங்க. என்கிட்ட ஒரு ஷோ பண்ணுறேன், நீ அதில் ஒரு 10 minutes ஸ்பாட் பண்ணுறியா, நீ அதில் ஓப்பனிங் ஆக்ட் பண்ணுறியா அப்படின்லாம். இப்போ நிறைய பேர் புதுசாக நிறைய பேர் வந்திருக்காங்க. எனக்கு ரீசெண்டாக லியோன்லாம் ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப சூப்பராக பண்ணுறாரு அவர். ஓகே ஸோ அந்த லியோ, அப்புறம் ஸ்ருதி, அன்ஷிதான்னு ஒருத்தவங்க பண்ணுறாங்க. நிறைய பேர் அவங்கெல்லாம் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இருக்காங்க. எனி ஒன் கேன் பிகம் அ கமெடியன். ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு நடக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு 3rd person வியூல இருந்து பாருங்க. அதை விட பெரிய காமெடி வேற எதுவுமே இருக்காது. பயங்கர பிலாசபிக்கலா இருக்கா, உங்களுக்கு வந்து உட்காந்து எழுத ஆரம்பிச்சிருவீங்க. தென் டோன்ட் கெட் அஃபண்டட். டக்குன்னு அஃபண்ட் ஆகிக்காதீங்க. அஃபண்ட் ஆகிக்காதீங்க. நீங்க அடுத்தவங்களை அஃபண்ட் பண்ணுங்க, நீங்க அஃபண்ட் ஆகாதீங்க. இன்டர்வியூ முடிஞ்சது, அவ்வளவுதான்.